சொன்னாங்க. எப்படி இந்த சம்பவம் நடந்தது என்னன்னா, காலையில் 9 மணிக்கு பால் ஊற்றிட்டு வந்தார். சரி. வந்துட்டு ஒரு கிளாஸ் டீ ஊற்றுனாரு. சரின்னு நான் டீ ஊற்றி திட்டு மேலே வச்சேன். பின்ன 2 கண்ணுக்குட்டி நான் கயிறு போடாமல் அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி தான் 27ஆம் தேதி நடந்த சம்பவம். அவர் என்ன பண்ணார்னா, சாயா ஊற்றி இங்கே வச்சுருக்கேன், அந்த அம்மன் கோயில் அங்கே இருக்குது, அந்த வழியில் வருது. இப்போ கண்ணுக்குட்டி என்ன செஞ்சு இதை பார்த்து ஒரு கண்ணுக்குட்டி வீட்டுக்குடி வந்துருச்சு, ஒரு கண்ணுக்குட்டி மேலே போகுது. போன வாக்கில் இவரும் பால் ஊற்றிட்டு வந்து கேனங்கன்னு வைக்கிறாரு. அப்போ இங்கே பாருங்கங்க கரடி சொன்ன கைக்கு இவர் என்ன செஞ்சார், கத்தி எடுப்புல கம்பு எடுப்புலன்னு சொன்னார். எடுத்த கைக்கு கம்பு ஒன்று எடுத்து கத்தி தான் எடுத்து கொடுத்தேன். உண்மையை சொல்கிறது கத்தி தான் எடுத்து கொடுத்தேன். எடுத்து கொடுத்த கைக்கு இவர் எப்படிலாம் அந்த வழியில் போகுது அப்படின்ட்டு இவர் விரட்ட போவ அந்த கண்ணுக்குட்டி அந்த மேலே போய் அந்த மேலே ஒரு வீடு இருக்குது, அந்த வழியில் கிராஸ் அப்படி இறங்கிடுச்சு. இறங்கின கைக்கு இந்த கரடி என்ன செஞ்சு கண்ணுக்குட்டிங்கிட்ட வந்துருச்சுட்டு இவரை விரட்டி ஓடுது. ஓடின கைக்கு முதுவில் மேலே நானும் கத்திக்கிட்டு பெரிய கம்பு ஒன்று எடுத்துகிட்டு ஓடுறேன். ஓடின கைக்கு இது என்ன பண்ணிச்சு, அந்த அங்கே ஒரு குறுக்கு இவர் தப்பிக்க தான் ஓடினது, ஆனால் தப்பிக்க வருது விடலை. ஏன்னா கண்ணுக்குட்டி கிடைக்காத ஒரு வெறிய நம்ம தெரியல சார். ஆனால் வந்து குறி வச்சது கண்ணுக்குட்டியே தான். கண்ணுக்குட்டியை தான் குறி வச்சது. எங்களை பிடிக்கணும் கடிக்கணுங்கிற நோக்கமே கிடையாதுங்க. இத்தனை வருஷமா 21 வருஷமா இருக்கும், அந்த மாதிரி இதே வந்ததே கிடையாது. நான் என்ன செஞ்சேன், பெரிய கம்பு எடுத்து நானும் ஓடுறேன், கரடி பின்னாடி நானும் போறேன். இவருக்கு கத்திக்கிட்டு ஓடுறாரு, காப்பாத்து காப்பாத்துன்னு ஓடுறாரு. நானும் கம்பு எடுத்துட்டு இதை விரட்டி போறேன். போகும்போது அந்த மேலே அந்த காவா ஒன்று இருக்குது, எங்கள் இடத்து பாடு தான். போன வாக்கில் ஒரே அடி, அந்த முதுகில் பாருங்க அச்சு அப்படி இருக்கு, ஒரே அடி அடித்த கைக்கு இவர் என்ன செஞ்சார், தலையோட இப்படி போய் காவாயில் கவுந்துட்டார். கவுந்த கைக்கு அங்கனே நின்றுக்குச்சு.